சாப்பாடு செஞ்சாச்சு. அப்புறமா மாத்திரை, மருந்து எல்லாம் ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ தண்ணியும் சூடு பண்ணி வச்சாச்சு. ஏன்னா டாக்டரு சுடு தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி எல்லாமே பக்காவா எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம எடுத்துன்னு போயிருவோம். ஸோ அவ கண்ணு முன்னாடி பட்டா அவ கண்டிப்பா விடமாட்டா நூடுல்ஸு. நூடுல்ஸ் வந்து இந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறவட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்துன்னு போயிருவோம். பார்த்தானா சாப்பிட்டுருவா கண்டிப்பா. ஸோ நம்ம சேஃபா எடுத்துன்னு போயிருவோம். ஸோ ஒர்க்குக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. அவள பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். சின்ன பொண்ணு, சாப்பாடு, மாத்திரை எல்லாம் அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன். ஸோ மறக்காம எடுத்து சாப்பிடு. சரிங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரமா வந்துருங்க இன்னைக்கு. சரி நான் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். ஏதாவதுனா கால் பண்ணு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சே. அவன் பாஸ் வேற கழுவி ஊத்த போறான். சீக்கிரமா போணும் இன்னைக்கு. அப்பா! இப்போதான்டா நிம்மதியா இருக்கு. பாஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ லோட மட்டும் எட்டுன்னு வர சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற லோட எடுத்துன்னு போய் விட்டு, எப்படியாவது இன்னைக்கு சம்பளத்த கேட்கணும். ஒய்ஃப்‌க்கு வேற நெறைய செலவாகுது. ஸோ மாத்திரை செலவு, அப்புறமா ட்ரீட்மெண்ட் செலவுன்னு சொல்லிட்டு நெறைய செலவாகுது. ஸோ எப்படியாவது பாஸ் கிட்ட கேட்டு இன்னைக்கு கொஞ்சம் சம்பளத்த எப்படியாவது வாங்கிரணும். அவரும் தரேன் தரேன்னு சொல்றாரு. தரமாட்டேங்கிறாரு. இன்னைக்கு விடக்கூடாது. எப்படியாவது காச வாங்கிரணும். இப்படியே பேசியிருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம சீக்கிரமா போணும். ஐய்யய்யோ! சாவிய வுட்டு வந்துட்டேன். திருப்பினாலும் வீட்டுக்கு போ முடியாது. ஒட்றா கண்ணாடிய. தெற தெற தெற. ஸோ நம்மளால ஸ்டார்ட் கூட பண்ண முடியாதே. ஒயர தான் பிக்கணும். எங்கடா ஒயரு? எங்க எங்க எங்க? டேய் இது வேற அடியில எங்கேயோ இருக்கு போலயே. இ அப்பா! ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா எப்பா! இப்ப பாஸ் வேற 1/2 மணி நேரத்துல வர சொன்னாரு. இங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இங்க வேற டிராஃபிக் ஜாம் வேற ஆயின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா பாஸ் கிட்ட நல்லா செமத்தியா திட்டு வாங்க போறேன். என்னானாலும் பரவால்ல. போலீஸ் கேஸ் விழுந்தாலும் பரவால்ல. டிராஃபிக்க தாண்டி கிளம்பினே இருப்போம். நம்மளுக்கு டைம் வேற ரொம்ப வேஸ்ட் ஆகுது. டேய் 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 டேய்! இப்ப தான்டா சிக்னல தாண்டி வந்தேன். திருப்புனூர் ரெட் சிக்னலாடா. டேய் டேய் போடுங்கடா போடுங்கடா. கிரீன் போடுங்கடா போடுங்கடா. யோவ் கார்காரா கிளம்பியா கிளம்பியா கிளம்பியா. எனக்கு வேற டைம் இல்ல. கிளம்பு 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 கிளம்பு. சீக்கிரமா கிளம்பு. நம்ம கத்துனா அவனுக்கு கேட்குமான்னு கூட தெரியல. இருந்தாலும் கத்தி தான் ஆகணும். புலம்பலா இருக்கு வாழ்க்கையே. யோவ் திருப்பணுமா? டேய் நான் இந்த டைம்ல நிக்கவே மாட்டேன். ஏய் டேய் தலைவா கிளம்பு கிளம்பு வேகமா நட. இல்லன்னா ஏத்திட்டு போயின்னே இருந்துருவேன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துல வர சொன்னாரு பாஸ். இங்கேயே 10 நிமிஷம், 15 நிமிஷம் அங்கங்கும் போயின்னுருச்சு. திருப்பணுமாடா? போடா! நிக்கவே மாட்டேன்டா. டிராஃபிக் ரூல்ஸ மீறுறேன்டா இந்த டைமு. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. யப்பா! பல தடைகள தாண்டி வந்துட்டேன்டா. டேய் டேய் என்னடா எனக்கு முன்னாடி எல்லாருமே லோடு எட்டுன்னு வந்து நிறுத்திட்டு இருக்கிறீங்க. பாஸ் இருக்காரு போல. யப்பா! பாஸ் கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. ஸோ டேய் 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 மச்சான் டேய்! நிறுத்திட்டியாடா? சூப்பர்ரா டேய்! நம்மளுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லோடு எட்டுன்னு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2டே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க 2 பேர் மட்டும் தான். ஐய்யய்யோ! உள்ள இருக்கிற ப்ராடக்ட் ஏதோ ஆயிர போது. டேய் டேய் டேய்! ஆ பார்த்து கரெக்ட்டா கரெக்ட்டா நிறுத்தணும் கரெக்ட்டா நிறுத்தணும். கரெக்ட்டா. பாஸ் வேற பக்கமே இருக்காரு. பார்த்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். எதுவும் சொல்லக்கூடாது. சரி போய் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட்ட கேட்போம். நம்மளுக்கு வேற நெறைய செலவு வேற இருக்கு. ஸோ அமௌண்ட்ட கேட்போம். என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல. ஸோ இத இடிச்சத வேற பார்த்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். பாஸ்! வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம். என்ன டிரைவர் இது? இதான் நீ வர டைமா? எவ்ளோ சின்சியரா இருப்ப? என்ன இவ்ளோ லேட்டா வர நீயு? பாஸ் நெறைய சிக்னல் போட்டாங்க பாஸ். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பாஸ். சிக்னல் போட்டாங்க. டிராஃபிக் ஜாம் வேற. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு பாஸ் இவ்ளோ டைம் ஆயிடுச்சு பாஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்துருவோம். உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்ல பாஸ் என் ஒய்ஃப் வேற கொஞ்சம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஸோ அதனால நெறைய அமௌண்ட் வேற செலவாகுது. இந்த டைம் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமா குடுங்க பாஸ். ஸோ மெடிக்கல் செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய செலவாகுது. சரி, என்னால முடிஞ்சத நான் தரேன். ஒரு மிஷின் இருக்கு நீ ட்ரை பண்றியா? சோ அந்த மிஷின முடிச்சு ஒரு பைக் எட்டுன்னு வந்து நீ இங்க குடுத்துட்டனா, உனக்கு நெறைய அமௌண்ட் கிடைக்கும். சோ நீ வேற கஷ்டத்துல இருக்கன்னு சொல்ற. சோ என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பா நான் இத சொல்றேன். சோ நீ போறதுன்னா சொல்லு. சோ அந்த பைக் எட்டுன்னு வந்து மட்டும் நீ இங்க குடுத்தனா, உனக்கு நெறைய அமௌண்ட் கிடைக்கும். நீ அத வச்சு உன்னுடைய செலவெல்லாம் பார்த்துக்கோ. என்ன சொல்ற? ஓகே பாஸ். நான் உங்களுக்காக போறேன். ஸோ நீங்க எவ்வளவோ எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்காக நான் போலன்னா எப்படி சொல்லுங்க? ஸோ நான் உங்களுக்கு அந்த பைக்கு தானே வேணும். ஸோ அந்த பைக் எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்துறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பைக் எடுத்துட்டு வந்து குடுத்தீங்கன்னா நெறைய அமௌண்ட் தரேன்னு சொல்றீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டால நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு மாசம் மாசம் சேலரியா அதிகமா குடுங்க. அதே போதும். என்கிட்ட இருந்தா நான் செலவு பண்ருவேன். சரி ஓகே. நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு அந்த பைக் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். என்னடா இது இப்படி விழுந்துன்னு இருக்கு? பாஸ் கிட்ட வேற வீராப்பா வேற பேசின்னு வந்துட்டோம். ஸோ நம்ம பைக்க மட்டும் எடுத்துன்னு போலன்னா, அவரு நம்மள தப்பா நெனச்சுப்பாரு. ஸோ என்ன பண்றதோ தெரியல. என்னடா இப்படி விழுந்துன்னு இருக்கு பைக்கெல்லாம். டேய்! என்னடா இது பைக் எடுக்க முடில? ஓ! எல்லாம் சேத்துன்னு இருக்கு. அதனால எடுக்க முடில போல. ஸோ அந்த லாஸ்ட்ல இருக்க ப்ளூ கலர் பைக்க எடுத்துன்னு போவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற மாரி தெரியுது. டேய்! என்னடா இது? பைக் இப்படி விழுது? டேய் டேய்! ஏதோ நல்லா செய்றாங்க போல வச்சு. ஸோ இருங்க. இங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட வழிய கேட்போம். ஹலோ ப்ரோ கேக்குதா? கேக்குது, கேக்குது. இன்னும் எவ்ளோ பேர் தான்டா வருவீங்க, உங்க உயிர குடுக்குறதுக்கு? ப்ரோ என்ன சொல்றீங்க? நான் இந்த பைக் எடுத்துன்னு போறதுக்கு தான் வந்தேன். இந்த பைக் எடுத்துன்னு போய் குடுத்தா எனக்கு காசு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்தேன்.
என்ன ப்ரோ உயிர் அப்படி இப்படின்றீங்க? ப்ரோ எனக்கு பிரெக்னன்ட்டான ஒய்ஃப் இருக்காங்க ப்ரோ. இப்படி எதையுமே தெரியாம இருக்கேடா உன் பாஸ பத்தி. உன் பாஸ பத்தி நான் சொல்றேன் கேளு. உன் பாஸ் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ற மாரி நடிப்பான் அது நடிப்பு. ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு நீ சின்சியரா நெறைய ஹெல்ப் பண்ணுவ. ஸோ இப்படி ஹெல்ப் பண்றனால அவன் என்ன பண்ணுவான், ஸோ அவனுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிப்பான் உங்கள வச்சு. இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியே, இது எத்தன பேர் உயிர எடுத்திருக்கு தெரியுமா? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்னைய எப்படியாவது இந்த இடத்துலருந்து காப்பாத்துங்க ப்ரோ. என்னைய எப்படியாவது வெளிய எடுத்துன்னு போயிருங்க ப்ரோ. எனக்கு பிரெக்னன்ட்டான ஒய்ஃப் இருக்காங்க ப்ரோ. அவளுக்கு நான் மட்டும் தான் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ என்னைய எப்படியாவது வெளிய கொண்டு போயிருங்க ப்ரோ. இதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்க இருக்கிற தடைகள் எல்லாமே நீ தாண்டி போனா மட்டும் தான் உன்னால வெளிய போ முடியும். ஸோ என்னால ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும். உன் பைக்க வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணி தரேன். ஸோ உன்னால தண்ணீல போ முடியும், ஜம்ப் பண்ண முடியும், டெலிபோர்ட் ஆக முடியும். ஸோ இத வச்சு நீ எப்படியாவது வெளிய போயிரு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. நான் உன் பைக்க வந்து மாடிஃபிகேஷன் பண்றேன். அப்படியே ஆடாம, அசையாம கொஞ்ச நேரம் நில்லு. சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். ப்ரோ முடியல ப்ரோ. உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது ப்ரோ. ஆய் வந்துரும் போல ப்ரோ. ப்ரோ முடியல ரொம்ப ஹீட் ஆகுது ப்ரோ. சீக்கிரம் முடிங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நான் இரு நான் செக் பண்ணிக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்ட்டு. நான் கொஞ்சம் ஏமாந்தனாலும் பார்த்துக்கோ, உன் உயிர் தான் போயிரும். இதோ இந்த இடத்துல பாரு லைட்டா ஓட்டை இருக்கு. இப்போ மட்டும் விட்டுருந்தேன்னா, உன் உயிரே போயிட்டு இருக்கும். அவ்வளதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல வண்டி எடுத்துன்னு போ. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளோ நேரம் எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு இந்த நன்றி எல்லாம் தேவையில்ல. நீ எப்படியாவது வெளிய போய் தப்பிச்சு போயிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களையும் உன் பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளிய கொன்னு போயிரு. அவங்கட்ட வேலையே செய்யாத. நீ ஏதாவது வேற வேலை செஞ்சு கூட பொழச்சுக்கோ. அவங்ககிட்ட நிக்காத. உன் உயிரவே எடுத்துருவான். சரி ஓகே ப்ரோ. நான் கடவுள் மேல பாரத்த போட்டு எப்படியாவது வெளிய போயிடணும்னு சொல்லிட்டு, முருகா எப்படியாவது என்ன காப்பாத்திரு முருகா. டேய் என்னடா மரக்கட்டைய இப்படி வச்சு வச்சிருக்கீங்க? ஸோ மரக்கட்டைய டச் பண்ணாம போணும். டச் பண்ணாங்கன்னா நம்ம பைக்கு தான் சேதாரமாகும். டேய் போ. டேய் என்னடா இது மரக்கட்ட கீழ போயிடுச்சு. ஸோ மரக்கட்ட வந்து அப்ப நம்மளுக்கு டேஞ்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட்ட போட்டுக்குவோம். ஸோ ஹெல்மெட் தான் நம்மளுக்கு சேஃப்டி. பொறுமையா எந்த அளவுக்கு நிதானமா போணுமோ, அந்த அளவுக்கு நிதானமா போணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் சொக்கா வந்து நம்மளுக்கு இது போட்டு குடுத்துருப்பாரு. ஸோ ஜம்ப் பண்றது, அப்புறமா டெலிபோர்ட் ஆகுறது, தண்ணீல போறதெல்லாம் நம்மளுக்கு பவர வந்து போட்டு குடுத்துருப்பாரு. ஸோ நம்ம அந்த மொனைக்கு போயிட்டு, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா முடியுமோ, அந்த அளவுக்கு பொறுமையா போவோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழ விழுந்துருவோம். ஸோ கீழ பார்க்கறதுக்கே பயமா இருக்கே! ஐயய்யோ! பொறுமை. கரெக்ட்டா மொனையில இருக்கும். ஸோ அவரு சொன்ன மாரி இப்ப நம்ம ஜம்ப் பண்ணோம். ஜம்ப் பண்றா! ஏய் பறக்குது! ஏய் வண்டி பறக்குது! ஏய் என்னடா இது? ஆனா அவரு சொன்ன மாரி ஜம்ப் ஆகல. ஒரே இடத்துல இறங்குது வண்டி. அவரு என்ன நம்மள பொய் சொல்லி ஏமாத்திட்டாரா? அவரு அப்பயே சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு ஏத்த மாரி வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஏய்! இது ஒரே இடத்துல இறங்குது. டேய் பறந்துறா முடியும். டிரைவரே எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். ஏன்னா, என் ஒய்ஃப்‌க்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அவளுக்கு வேற யாருமே கிடையாது. சொந்த பந்தம்ன்னு சொல்லிட்டு வேற யாருமே கிடையாது. ஸோ எனக்காக அவ எல்லாத்தையுமே விட்டு வந்தா. ஸோ அதுக்காக இந்த இடத்த விட்டு நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஏன்னா, அவ இருக்கிற பிரெக்னன்ட் டைம்ல ஸோ நான் அவ கூட இருக்கணும். ஸோ என்னால என்னுடைய லைஃப் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்ன்றதுனால ஸோ நான் கண்டிப்பா வேலை செஞ்சா தான் அவள நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால இந்த மிஷின்ல வந்து நான் மாட்டிக்கினேன். என்ன காப்பாத்தணும்னு தோணுச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட்ட போடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்க பண்ற இதனால ஸோ எனக்கு மோட்டிவேட் ஆயி நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போயிட்டு, என் ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. மறக்காம பண்ணி விட்டுருங்க. நீங்க பண்ண லைக்கு, ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்னால நம்ம எப்படியோ வந்து சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். இங்க ஆல்ரெடி ஒருத்தன் வந்து செத்துருக்கான்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க வண்டி இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சேஃபா லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட்ட போட்டுப்போம். நான் திருப்பணும் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போணும் போல. ஸோ பறப்போம். முடியும். டிரைவரே உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது. பறந்து இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் முன்னாடி. அவ்வளோதான்டா டிரைவரே முடியும்டா. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. இறங்கு. அப்பா! சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். இன்னும் 1 இருக்கு. இத தாண்டி போனோங்கன்னா, அப்புறமா மேடு ஏறுற மாரி இருக்கு. அது ஈஸி தான்னு நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இத தாண்டுன மாரி அதே மாரி ஜம்ப் பண்ணணும். கரெக்ட்டா டைம் வரட்டும். அவ்வளோதான் வந்துருச்சு. ஜம்ப் பண்றோம். போறோம். முடியும். அவ்வளோதான். வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன தாண்டி போது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. டிரைவரே ம் முடியும்டா உன்னால முடியும்டா. மாட்டிக்க போறேன்டா. இன்னும் கொஞ்சம். எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் கொஞ்சம். ரொம்ப ஹைட்டா போதே. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலையே. அவ்வளோதான். வந்துட்டோம். கீழ கிட்ட. எப்படியோ டெலிபோர்ட் ஆகணும். டெலிபோர்ட் பட்டன் அமுத்தி ஆகணும் இந்த டைமு. இல்லன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. கரெக்ட்டான டைம்ல டெலிபோர்ட் பட்டன் அமுத்துன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியோ டெலிபோர்ட் ஆயிட்டோம். ஸோ இப்ப இந்த மேட அசால்ட்டா தாண்டிடலாம்னு நான் நெனைக்கிறேன். அவ்வளோதான். போடா டிரைவரே முடியும். இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான். சேஃப். அவ்வளோதான். முடிஞ்சு. லாஸ்ட் 1 இது. இத முடிச்சீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான்.
முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்க வந்து முடிச்சிட்டோம். இப்போ பைக் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பைக்க தான் இங்கருந்து எடுத்துன்னு போணும். அவ்வளோதான் நம்ம டைம் வேற இல்ல. கிளம்புவோம் சீக்கிரமா. இதுவும் அதே மாரி தான் போல. ஸோ சென்டர்ல மட்டும் ஒரு இது வருது. ஸோ இது போட்டும் கரெக்ட்டா நம்ம வெயிட் பண்ணி போவோம். ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட்ட போட்டுப்போம். நம்ம தலமண்ட வந்து சேஃப்டியா இருக்கணும். அவ்வளோதான். போடு, போடு டிரைவரே முடியும், முடியும்டா, முடியும்டா. அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போடு. ஈஸியா முடிச்சுட்டோம் இது. ஸோ ஈஸியா முடிச்சுட்டோம். இது வந்து 2 இது இருக்கு போல. இதுவும் அதே மாரி தான் போல. கரெக்ட்டா நம்ம டைம் வரட்டும். டைம் வந்ததும் கிளம்பலாம். அவ்வளோதான் கிளம்பலாம், கிளம்பலாம், கிளம்பலாம். அவ்வளோதான். கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஆல்ரெடி யாரோ வந்திருக்காங்க இங்க. டயரோட சிம்பிள் தெரியுது பாருங்க. ஸோ நெறைய பேர் இங்க புட்டியாயிருக்காங்க. உயிர வந்து வுட்டுருக்காங்க. நம்ப ஈஸியா இந்த லெவல்லயே முடிச்சுட்டோம். ஸோ லாஸ்ட் இது ஒண்ணு. ஸோ இது முடிச்சுங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துக்கு போயிரலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க பாருங்க ஒரு கம்பி மாரி வழியுது. அந்த இடத்துக்கு போயிரலாம். ஸோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது ரொம்ப டக்கு டக்குன்னு வருது. முடியும் நம்மளால. பொறுமையா, பொறுமையா. அவ்வளோதான் கிளம்பலாம், 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 கிளம்பலாம். முடியும், முடியும், முடியும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இன்னும் முடிஞ்சுச்சு. லாஸ்ட் ஒண்ணு, லாஸ்ட் ஒண்ணு. போட்டு. ஃபைனலா 2 டாஸ்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பைக் வந்து டேமேஜா இருந்துச்சுன்னா, நம்ம பின்னாடி இருக்க பைக் எடுத்துக்கலாம். ஸோ ஆமா, இந்த பைக் வந்து நம்ம பைக் வந்து டேமேஜா இருக்கு. ஸோ அதனால வந்து பின்னாடி இருக்க பைக் வந்து எடுத்துக்கலாம். அந்த ரெட் சொக்கா ப்ரோ மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ நம்பளால வந்து இந்த மிஷன வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒய்ஃபையும் பார்த்துருக்க முடியாது. யாரையுமே நம்மளால பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோவா போக முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்லோவா போவோம். அவ்வளோதான். இந்த இடத்துல சென்டர்ல வேற பள்ளம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். வேணா இல்ல அப்படி இல்லன்னா நம்மளுக்கு டெலிபோர்ட் தான். அப்பா! யூஸ் ஆயிடுச்சுடா அப்பா! ஸோ ஜம்பிங் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்கு. ஸோ நம்ப இது ஜம்பிங் ஒர்க் ஆகலனா டெலிபோர்ட் யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு போயிரலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிக்கல் குடுக்குதுன்னு நெனைக்கிறேன் ஜம்பிங்கு. ஸோ நம்ம டெலிபோர்ட்டே ஆயிரலாம். டெலிபோர்ட் பட்டன் அமுத்திரலாம். இந்த டெலிபோர்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி இல்லன்னா நம்மளால சத்தியமா நம்மள இந்த அளவு கூட நம்மளால வந்திருக்க முடியாது. ஸோ இந்த இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம பேசாம டைரக்ட்டா அந்த எல்லோ கலருக்கு டெலிபோர்ட் ஆயிரலாமா? எப்படியோ வந்து இங்க டெலிபோர்ட் ஆயிட்டோம். ஸோ இதுக்கு மேல நம்மளால வந்து ஒரே ஒரு டெலிபோர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல டெலிபோர்ட்டே யூஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த ரெட் கலர் சொக்கா வந்து நம்மளுக்கு வந்து டெலிபோர்ட் வந்து லிமிட்ன்னே சொல்ல கிடையாது. ஆனா இங்க வந்து லிமிட்ன்னு காட்டுது. அங்க பாருங்க நம்மளுடைய ஃபினிஷ் லைன் வந்து தெரியுது. இருங்க ஒரு செகண்டு. ரெட் கலர் சொக்கா வந்து டெலிபோர்ட்டு, தண்ணி மேல நடக்கிறது. 2 இருக்குன்னு சொன்னாருல்ல. அப்புறமா ஜம்ப்பு. நம்ம 2யுமே யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம வாட்டர் மேல இது பண்றது யூஸ் பண்ணல தானே? வெயிட் பண்ணுங்க. இப்போ வண்டிய ஸ்ட்ரெயிட்டா நம்ம தண்ணீலயே இறக்குவோம். ஸோ இத ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் சொன்ன மாரி ஒர்க் ஆகுதான்னு சொல்ட்டு. போடு. தண்ணி மேல வண்டி ஓடுது. ஏய்! அவர் சொன்ன மாரி ஸோ தண்ணி மேல வண்டி ஓடுது. ஸோ இது நம்ம அப்பயே ட்ரை பண்ணியிருந்தோங்கன்னா, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபினிஷ் லைன் பக்கம் தெரியுது, தெரியுது. ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு, ஸோ நம்ம ஒய்ஃபெல்லாம் பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் டெலிபோர்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணிப்போம். போடு! வெற்றிகரமாக நம்ம இந்த ஃபினிஷ் லைனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப இந்த வண்டிய எடுத்துன்னு போய் குடுத்துட்டு, நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். நம்ம உண்மைய சொல்லி, "டேய் பாஸ் கெட்டவன்டா, நம்ம எப்படியோ தப்பிக்கின்றான்னு" சொல்லிட்டு, நம்ம தப்பிச்சு எப்படியாவது ஓட ட்ரை பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு, நம்ம ஒய்ஃப போயிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வண்டிய எடுத்துன்னு போய் குடுத்துருவோம். அவ்வளோதான் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ வண்டிய குடுத்துட்டு, ஃபிரெண்ட்ஸ காப்பாத்தி நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஸோ நம்ம 2 ஃபிரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. நம்ம கிட்ட போயிட்டு எப்படியாவது சொல்லுவோம். பாஸ் இங்க எங்கேயா தான் இருப்பான். ஸோ ஒட்டு கேட்பான்னு நெனைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போயிட்டு, காது கிட்ட போயிட்டு நம்ம சொல்லி எப்படியாவது இவங்கள கூட்டின்னு போயிரணும். சாப்பிட்ன்னு இருக்காங்க. மச்சான் டேய் சாப்பிடுங்க. அப்புறமா சாப்பிடுவீங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா ஒரு செகண்டு. ஸோ நான் சொல்றத கேளுங்க. டேய் இங்க தான் இருக்கானா பாஸு? டேய் கொஞ்சம் அந்த சைடு வாங்கடா. ப்ளீஸ்டா கொஞ்சம் வாங்கடா அந்த சைடு. நான் கொஞ்சம் பேசணும்டா வாங்கடா. என்னடா பேசணும்? ஏய் வண்டி சாவிய குடுத்துட்டு கிளம்புடா ஃபர்ஸ்ட்டு. அவன உயிரோட விடாதீங்கடா. இங்கே அடிச்சு சாவடிங்கடா அவன. டேய் மச்சான் சொல்றத கேளுங்கடா டேய். டேய் அவன் உங்கள யூஸ் பண்ணிக்கிறான்டா. டேய் ப்ளீஸ்டா அடிக்காதீங்கடா டேய். உங்க கையால அடிக்காதீங்கடா ப்ளீஸ்டா டேய். டேய் நான் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. டேய் அத யோசிச்சு பாருடா. மச்சான் டேய் ப்ளீஸ்டா அடிக்காதடா. உன் கையால அடிக்காதடா. இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. இல்லன்னா என் கையாலேயே செத்துருவ. இன்னைக்கு உங்களுக்கு அவன் நல்லவனா தெரியலாம். என்னைக்கா ஒரு நாள் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்டா. ஸோ அவன் கெட்டவன்னு உங்களுக்கு தெரியற விட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன அமிச்ச மாரி மிஷினுக்கு உங்களையும் அனுப்புவான். அன்னைக்கு உங்களுக்கு உயிரோட பையன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ தெரியும்டா உங்களுக்கு. என்னவே அடிச்சிட்டீங்கல்ல. ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ட்ரக் டிரைவர் ப்ரோ. நிறுத்துங்க ப்ரோ, நிறுத்துங்க ப்ரோ. லிஃப்ட் குடுங்க ப்ரோ. ப்ரோ சாப்பிடவே இல்ல ப்ரோ. பசிக்குது ப்ரோ. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ கார் வருது. அங்க ஒரு கார் வருது. ப்ரோ ப்ரோ ப்ரோ. கார் டிரைவர் ப்ரோ. நிறுத்துங்க ப்ரோ, நிறுத்துங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சாப்பிடவே இல்ல ப்ரோ. மயக்கம் வேற வருது ப்ரோ. முடியல. என்னால முடியல. தம்பி, தம்பி எந்திருப்பா. இங்க பாருப்பா தாத்தாவ கொஞ்சம். தம்பி, தம்பி. நான் எப்படி இங்க வந்தேன் என் வீட்டுக்கு? தாத்தா நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா?
ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருப்பேன். ரொம்ப நன்றி தாத்தா. அதெல்லாம் விடுப்பா. நடு ரோட்ல படுத்துன்னு இருந்தியேப்பா. அதுதான் எட்டுன்னு வந்து இங்க விட்டேன். சரி பாருப்பா, வீட்ல பேர பசங்கலாம் வெயிட் பண்ணி இருப்பாங்க. அவங்க கிஃப்ட் வாங்கின்னு வர சொன்னாங்க. அதுதான்ப்பா வாங்கின்னு வரத்துக்கு வந்தேன். ஸோ அந்த வழியில தான் உன்ன பார்த்தேன். சரி உடம்ப நல்லா பார்த்துக்கோப்பா. இதுக்கு மேல எந்த ஒரு இஷ்யூலயும் மாட்டிக்காத. சரி நான் போயிட்டு வரேன்ப்பா. கடவுள் இருக்கான் குமாரு. எப்படியோ தாத்தா ரூபத்துல வந்து முருகா, என்னை எப்படியோ காப்பாத்தினியே முருகா. ஸோ இந்த நடந்த விஷயத்த எதையுமே நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ அவ வேற பிரெக்னன்ட்டா இருக்கா. தப்பி தவறி நம்ம ஏதாவது சொல்லி, அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால அது தாங்க முடியாது. ஸோ உள்ள போவோம். சின்ன பொண்ணு எழுந்துட்டியா? சின்ன பொண்ணு ரூம்ல தான் இருந்தா. சின்ன பொண்ணு ரூம்ல இல்லையா அவ? நான் இங்க இருக்கேங்க. சமையல் அறையில பாருங்க. இந்த வேலையெல்லாம் உன்னை யாரு செய்ய சொன்னா சின்ன பொண்ணு? எதுக்கு இப்படி பண்ற? நீ ரிலாக்ஸா உன்ன தூங்க தானே சொன்னேன். எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ற? அது இல்லங்க. சும்மா இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் ஏதோ ஒரு வேலை செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். சரி வாங்க வந்து உட்காருங்க வாங்க. வேலை வேற செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உடம்பெல்லாம் பார்த்தாலே தெரியுது. வாங்க வாங்க. வந்து உட்காருங்க வாங்க. வேலை செஞ்சு உடம்பு டயர்ட் ஆகல. அடி வாங்கி தான் உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட எப்படி தான் சொல்லுவேன்? உட்காருங்க. இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சா? இன்னைக்கு நல்லாவே போச்சு சின்ன பொண்ணு. இன்னைக்கு பாஸ்கெட் இருந்து நானு நெறைய நல்ல பேரெல்லாம் வாங்குனேன் தெரியுமா? சரி இரு நான் போய் துணி மாத்தின்னு வந்துர்றேன் இரு. இந்த அழுக்கு துணியோட உட்கார்றதுக்கு நான் போய் துணி மாத்தின்னு வந்துர்றேன் இரு. ஒரு செகண்ட். உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதே. அவகிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுத்துறக்கூடாது. அவ கண்டே புடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நார்மலா நிப்போம். சரி ஓகேங்க. நான் போய் தூங்குறேன். ஸோ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்களும் தூங்கிருங்க. ரொம்ப நேரம் வந்து முழிச்சுன்னு இருக்காதீங்க. நாளைக்கு வேலைக்கு போணும். சரியா? சொல்றது கேட்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் அவ்வளோதான் போய் தூங்குறேன். பார்த்து சீக்கிரமா வந்து ஃபர்ஸ்ட்டு அவ போய் தூங்கிட்டாளான்னு பார்ப்போம். தப்பி தவறி நம்ம ஏதாவது பேசுற விட்டு அவ காதுல விழுந்துருச்சு, அவ்வளோதான். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளுக்கு என்னால தாங்கவே முடியாது. இரு, நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கு, தூங்கு. நல்லா தூங்கு. நான் வேற வேலைய வேற விட்டு வந்துட்டேன். ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு போனா நம்மள அடிச்சு சாகடிச்சுருவாங்க. என்ன பண்ணலாம் நாளைக்கு வேலைக்கு? என்ன பண்றதுன்னே தெரியலையே! சாப்பாடுக்கு காசு கூட இல்ல. நம்ம சம்பளம் கூட வாங்கல. நெக்ஸ்ட் மந்த் வேற நம்ம ஒய்ஃப் வேற செக்கப்பு அது இதுன்னு வேற நெறைய இது இருக்கு. நெறையா செலவாகுதே! கடவுளே! என்ன காப்பாத்துன மாரி ஏதோ ஒரு இதுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் குடு கடவுளே! போய் ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு போய் தூங்குவோம். காலையில சீக்கிரமா எழுந்து போய் ஏதோ ஒண்ணு முடிவு எடுப்போம். சின்ன பொண்ணுக்கு நான் வேலைய விட்டது எந்த ஒரு விஷயமுமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சேஃப்டியா வச்சுக்கணும். இன்னைக்கு நைட்டு வந்து இங்க தூங்க வேணாம். ஸோ தப்பி தவறி நான் நைட்ல ஏதாவது கனவுல உளறிட்டேன். அவ காதுல விழுந்துருச்சு அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நைட் வந்து இங்க தூங்கிக்குவோம். முருகா! உன்ன தான் நம்பியிருக்கேன் முருகா! நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி குடு முருகா! ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி குடு முருகா! உன்ன தான் நம்பியிருக்கேன்.